அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து உங்களுடைய சாதனைகள் தான் நாங்கள் பேசும். விஜய் போய் பிஜேபியோட ஏடிஎம்கேவோட போகிறாருன்னா தட் இஸ் அ டேஞ்சரஸ் அலையன்ஸ் தினேஷ். எட்டர்னல் டூம். அந்த அலையன்ஸ் ஜெயிச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு பேரழிவு. வை பிஜேபி கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறீங்க சார்? விஜயோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, எடப்பாடி பழனிசாமி தான் பிரதான எதிர்கட்சி. அவங்க பிஜேபி உள்ளடக்கிய, பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே விஜய்னா ஓகே, பிஜேபியை உள்ளடக்கிய ஒரு அலையன்ஸ்குள்ளே விஜய் கொண்டு வராருன்னா தட் பி எப்படி சொல்கிறது, அதாவது வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா இட்ஸ் எட்டர்னல் டூம், நிரந்தர பேரழிவு. பட் டிஎம்கே தான் பொறுப்பேற்றுக்கணும் அதுக்கு. ஒரு வேளை தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பிஜேபி தலைமையிலோ பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு கவர்மெண்ட் வருதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் திமுக தான். ஏன்னா அவங்க தோல்வியால் தானே அது வருது. மத சார்பற்ற ஒரு அரசு தோல்வி அடைகிறதுன்றாலும் அது அதனுடைய தோல்வி தானே. நீங்கள் 21 இருந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இப்போ இல்லை, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய திருப்பு முனையில் தமிழகம் நின்று கொண்டு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. அவர்கள் கண்டிப்பாக விஜய் இது பிஜேபி உள்ளடக்கிய என்டிஏக்குள்ளே விஜய் போய் ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா தமிழகம் வந்து எட்டர்னல் டூம் தினேஷ், நிரந்தர பேரழிவு.